ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டதுக்கப்புறம் ஏமாத்தாமல் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும், டூரிஸ்ட்டாக இங்கே வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வழி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஊரை நான் சுற்றி பார்த்து ஊரை அப்சர்வ் பண்ணாதான் எனக்கு அதில் என்ன ப்ளஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு அங்கே நிறையா வந்து கைவேலை பண்ணுற இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் அங்கே ஹீரோவுடைய ஃபியான்சேவும் அவனுடைய ஃப்ரெண்டும் அங்கே அவனை தேடிட்டு வராங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா. ஸோ இப்போ ஹீரோவை பற்றி இங்கே கேட்கும் போது அங்கே ஹீரோயின் கோவப்படுறா, என்னமோ நாங்கள் தான் மறைச்சி வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி கோவப்படாதீங்க வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. அப்ப அந்த ஃபியான்சேவும் சொல்றா, ஹீரோ இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்ல ஏன் எங்களை சந்தேகப்படுறியானே, உங்களை சந்தேகப்படுறதுக்கு எனக்கு எல்லா அருகரீதியும் இருக்கு. ஏன்னா வந்துட்டு நீங்க தானே போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோ சட்டையை பிடிச்சிங்க, அது மட்டும் இல்லாம அவன் மேல வீண் பழியெல்லாம் போட்டீங்க, கடனையும் கொடுக்காம அவனை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, எங்க எல்லாரையும் வந்து கடன் கேட்டு கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி உன் மேல கேஸ் போட்டுருவேன் நம்ம ஹீரோயின் ஆடிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோவுடைய ஃபியான்சே சொல்றா, இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க, நாங்க எல்லாம் வந்து ப்ரூஃபோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கும் அந்த அங்கிளுக்கும் தூக்கி வாரி போடுது. ஆனாலும் பொய்க்க பிறந்த நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளா? உடனே வந்துட்டு பேக் சைடை பார்த்துட்டு நீங்க என்ன வளரிட்டு இருக்கீங்க உங்க ஆளுன்னு சொல்லிட்டு, இவெல்லாம் வந்துட்டு உங்க கம்பெனி சிஇஓலாம் கிடையாது, இது என்னோட தம்பி, என் சொந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அவரோட ஃபியான்சேவும் எனக்கு என்னோட ஆளை எங்க பார்த்தாலுமே தெரியும், இது கண்டிப்பா வந்துட்டு எங்க கம்பெனிக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து இவனுக்கு வேற எனிமீஸே இல்லையா, வேற யாராவது இவனை அட்டாக் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த அங்கிளும் வந்து இவங்களை கொஞ்சம் குழப்பி விட, அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டுமே ஆமா அவனுக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க, நம்ம இவங்களை சந்தேகப்படுறது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கரெக்டா ஹீரோ அப்பதான் வந்து பாட்டு பாடிக்கிட்டே அந்த சைடு சைக்கிள் ஓட்டிட்டு வர, அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல படுத்து உருண்டு பிறண்டுட்டு இருக்கா. அவளோட நடிப்பை பார்த்து இவங்க 3 பேரும் அப்படியே பறண்டு போக, நம்ம ஹீரோயினும் எனக்கு உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நான் இங்கேயே அசிங்கம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தடிச்சு ஓட்டமா ஓடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்ததுக்காக அவ ஷார்ட்கட்ல போயிட்டு இருக்கும் போது தான் இங்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃபியான்சே தலையை திருப்புறா. நம்ம ஹீரோ சைக்கிள் ஓட்டிட்டு போறதை பார்த்துடுறா. அம்மா சைக்கிள் ஓட்டிட்டு போனதுனால அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு டவுட் இருக்கு. இருந்தாலும் அந்த டவுட்டை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளும் அங்கிருந்து ஹீரோ துரத்துக்கிட்டே அவன் பேரை சொல்லிக்கிட்டு அங்கிருந்து ஓட்ட எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஹீரோவை ஷார்ட்கட்ல போய் ஹீரோயின் வந்து மடக்கி பிடிச்சு அவனை சைக்கிள்ல இருந்து இறக்கி என் கூட வா அப்படின்னு சொல்லி வாயை பொத்தி இழுத்துட்டு போற சமயத்துல தான் அவளோட தம்பி அங்க கரெக்டா வரான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சமயம் சொல்லி அவர் தம்பி கிட்ட அந்த சைக்கிளை கொடுத்து நிக்க வச்சுட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அவ பக்கத்துல ஒரு ஏரியால ஒழிஞ்சிக்கிறா. அவரோட ஃபியான்சே வந்துட்டு ஓட்டமா ஓடி இப்ப ஹீரோ போன ரூட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கால. அவங்க வந்து சேரும் போது பார்க்கும்போது ஹீரோ இல்ல, சைக்கிளை பிடிச்சிட்டு ஹீரோயினோட தம்பி நிற்கிறான். நீயாப்பா இந்த சைக்கிள் அந்த சைடு ஓட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க நான் தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயினோட தம்பியும் போய் சொல்ல, அதை பார்க்குற அந்த பொண்ணும் வந்துட்டு நான் ஏமாந்து போயிட்டேனா, எங்கே பார்த்தாலும் எனக்கு அவன் கண்ணே தெரியறானா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போயிடுறா. அவரோட ஃப்ரெண்டுமே இவ தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் தான் ஹீரோவும் அங்கே ஒளிஞ்சிருக்க இடத்துல இருந்து எந்திரிக்க, ஹீரோவும் எதுக்காக அவங்கள பார்த்து என்ன ஒளிய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேரும் ட்ரெஸ் போடாத போலீஸ் உன்னை வந்து பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, உன்னை பற்றி யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல, அதான் சந்தேகப்பட்டு உன்னை தேடிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணில் மட்டும் நீ மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னோடனே, ஓ அவங்கள நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், இனிமேல் அவங்கள எங்கே பார்த்தாலும் நான் பத்திரமா ஒளிஞ்சிக்கிறேன், அவங்க கண்ணு முன்னாடியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு வாக்கும் கொடுக்குறான். பூரா சுற்றி நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தால நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறான்னா, ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி ஏதோ ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கான். அவன் என்னதான் ஞாபகம் வருது இருந்தாலும் அவனுக்கு பிஸ்னஸ் மூலம் அவனை விட்டு போக மாட்டேங்குது போல. அதனால ப்ரெசன்டேஷன் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி படம் வரைஞ்சி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவன்கிட்ட கோவப்படுறா, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியில்லைங்கிறியா, இத்தனை நாள் அக்கௌண்ட்ஸ் நான் தான் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. நான் சொல்றதெல்லாம் கேட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே அவன் கிட்ட பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவன் சொல்றதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதாவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இங்க பார்த்தோம்னா அந்த ஹீரோயினுடைய எனிமி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஹம்சா, அந்த பொண்ணு அவ குரூப்போட சேர்ந்து பயங்கரமா ஆட்டம் பாட்டோன்னு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவளை நிறுத்தி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ அவ சொல்றா, இங்க வந்து டான்ஸ் காம்படிஷன் நடக்க போது, இந்த வருஷம் நான் தான் கலந்துக்க போறேன், நான் தான் வின் பண்ண போறேன், ஹீரோயின்லாம் என் கால் தூசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினோட தம்பிக்கும் அந்த ஹம்சாக்கும் பயங்கரமா முட்டிக்குது. இவங்க 2 பேரும் தான் வருங்காலத்தில் பேரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ஆக்சிடென்டல் கேஸ் எல்லாம் வேற உங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, 2 பேரும் வாயடிச்சிட்டு வேற இருக்காங்க ஒரே மாதிரியே. ஸோ ஹீரோவும் வந்துட்டு உடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன டான்ஸ் காம்படிஷன் அது இதுன்னு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு விளக்குறா, வருஷத்துக்கு ஒருக்க இந்த ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்கும், எந்த பொண்ணு மேல ஒரு பையன் வந்து ஆசைப்படுறானோ அந்த பொண்ணுக்கு அவன் வந்து காசு போட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கார்லாண்ட் வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மாலையை வாங்கி கொடுக்கும் போது அந்த பொண்ணு வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டானா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீரோ இதெல்லாம் ஆஹா ஓஹோன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு மட்டும் பயங்கர கடுப்பா இருக்கு. அப்ப அந்த ஹம்சாவும் ஹீரோ பார்த்து எனக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் மாலை வாங்கி கொடுக்கணும் சரியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்றான், நீ எதுக்காக அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு காட்டுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றான், இல்ல இந்த விஷயம் நல்லா இருக்கு, இந்த கான்செப்டை வச்சுக்காகவே வந்து டூரிஸ்ட் கிட்ட நம்ம வந்து ஒரு நல்ல விதமா எடுத்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேர் டூரிஸ்ட் வருவாங்க, அவங்க எப்படி டான்ஸ் ஆடுறாங்க ஆடல அதெல்லாம் பார்க்கறதுக்காக இருக்காது, புதுசா ஒரு விஷயம் இருக்கே அதை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி வருவாங்க அப்படின்னு
சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஐடியா பிடிச்சு போயிடுது. அப்புறம் நைட்டு ஹீரோயின் உட்காந்து மங்கன்னு என்னமோ எழுதி படிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ அங்கே வரான். வந்த உடனே என்கிட்ட உன் கையை கொடுன்றான். அவளுக்கு கையை கொடுத்த உடனே அவன் பாக்கெட்டில் இருக்க ரிங் எடுத்து அவள் கையில் மாற்றுறதுக்காக போக ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே ஷாக்கோட கையை உருவிடுறா. என்ன பண்ண பார்க்குற நீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அவகிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்காக எவ்வளோ கேர் பண்ணுறேன், நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருந்துட்டுருக்கேன். எனக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நீ மட்டும்தானே. இந்த ரிங் என்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக உனக்காக தானே வாங்கியிருப்பேன், அதனால கொடுத்துட்றேன் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் இந்த ரிங் எனக்காக வாங்கலை, இது எனக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோடனே ஹீரோவும் நீ இன்னும் என் மேலே இருக்க கோவத்தினால தான் என் ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணுறியா? சத்தியமாக வந்துட்டு நான் புதுசாக மாறிட்டேன், நம்ம 2 பேரும் பழையபடி முதல்ல மாதிரி டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து எழுந்து போயிட இவனும் வந்துட்டு தனக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயினை எப்படியாவது தன்னை திருப்பி லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவோட கம்பெனியில் பார்த்தோன்னா அந்த ஜப்பான் ப்ராஜெக்ட் சைன் பண்ணக்கூடிய தேதி வந்துடுது. ஹீரோ இல்லை, அதனால அந்த டேச்சன் ஹீரோவோட எனிமி இருக்கான்ல அவன் அங்கே வரான். வந்ததுக்கப்புறமா அந்த ஜப்பான் கிளைண்ட் கிட்ட ஹீரோவுக்காக தானே நீங்கள் சைன் பண்ணலான்னு சொன்னீங்க, அவன் தான் இல்லையே, அப்போ எங்கள் கம்பெனியில் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஜப்பான் கிளைண்ட்டோ முடியவே முடியாது, நான் இந்த நாட்டுக்கு வந்தது இந்த நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே ஹீரோக்காக தான், அவன் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், இந்த ப்ராஜெக்டை இப்போதைக்கு போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவாக கிளம்பி போயிடுறாரு. இதனால் தேச்சனுக்கு மட்டும் இல்லை, அங்கே ஹீரோவோட பொசிஷனில் இருந்து இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிக்கக்கூடிய ஹீரோவுடைய கசனுக்குமே வந்துட்டு பயங்கர வைத்தறிச்சலாக போயிடுது. ஹம்சாக்கும் ஹீரோயினோட தம்பிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ஹம்சா வந்து இப்போ பார் ஹீரோயினை போட்டிக்கு இழுத்துட்டே இருப்பால, வம்பிழுத்துட்டே, இப்போ என்ன சொல்கிறேன்னா டான்ஸ் காம்படிஷனில் ஹீரோயினால் ஜெயிக்கவே முடியாது, தான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹம்சா தான் தான் ஜெயிப்பேன், ஹீரோயின் தோத்து போயிடுவான்னு சொல்ல, ஹீரோயினோட தம்பியோ எங்கள் அக்கா தான் ஜெயிப்பா, நீ தோத்து போயிடுவ அப்படின்னு சொல்லி மாங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது தான் அப்போ அந்த ஹம்சா சொல்கிறா, சரி யார் வந்து போட்டியில் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஹீரோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்னொருத்தர் வந்து விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவை வச்சு இவங்க 2 பேர் பெட் கட்டி விளையாண்டுட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் வந்துட்டு நான் இதெல்லாம் கலந்துக்க மாட்டேன், வேணா நீ அவனை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன நீ இப்படி பேசுகிற, கொஞ்சம் கூட ஜலசே இல்லை, அப்படி நீ அவனை ஃபேக் டேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட தம்பியும் இவ்வளோ சேர்ந்து நம்ம 2 பேரும் பெட் வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் கேம்ஸ் சொல்லலாம், அந்த கேம்ஸில் ஜெயிக்கிறவங்க தான் டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாமலே. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த ஊர் தலைவர் அங்கிளும் அவங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து அதில் சைன் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அங்கிள், சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை கொண்டு போகிறான். ஆனால் கடைசி மொமெண்ட்டில் அப்படி நிறுத்திடுறான். என்னடா சைன் போடுறதுக்கு என்ன, உன் பேர் எழுதுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த அங்கிளை கேட்டுட்ருக்க, இல்லை எனக்கு வந்து யாரோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் வருது, இந்த மாதிரி வெத்து பேப்பர்லலாம் சைன் போடக்கூடாது, சொத்தெல்லாம் ஏமாற்றிடுவாங்க, ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதான் யோசிக்கிறேன்னு உடனே அந்த அங்கிள் இவ்வளோ தூரம் இவன் தெளிவாக இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே மணங்கிக்கிட்டே அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் அவங்ககிட்ட ஏமாற்ற போகிறேன் அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீங்கள் என்ன ஏமாற்ற மாட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டு கொடுத்துட்றான். அந்த அங்கிள் வாங்கி ஆசையாக பறிக்கிறாரு. பிரித்து பார்த்தா அதில் வந்துட்டு இவனுடைய புது பேர் இருக்குது, அதாவது மெமரி லாஸ் ஆனதுக்கப்புறமா ஹீரோயின் ஒரு புது நேம் வச்சிருப்பாள்ல அந்த நேம் எழுதி கொடுத்துருக்கான். இந்த விஷயம் அங்கிளும் அப்புறம் வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவும் சேர்ந்து போட்ட பிளான் தான். அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அங்கிளை போட்டு அவங்க அம்மா மிதி மிதிச்சுட்டு இருக்க, அப்போ தான் ஹீரோனோட தம்பி சொல்கிறான், இது என்னம்மா மொக்க பிளானாக இருக்குது, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அப்போவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன்ல, அவனுக்கு ஞாபகமே இல்லை, அவன்கிட்ட போயிட்டு சொந்த பேரை சைனை போடணும், அவன் எப்படி சைன் போடுவான், இந்த கடன் வந்துட்டு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம லேண்டை வாங்காமல் இருக்கிறதுக்காக தானே சைன் வாங்க பார்க்குறீங்க, அதுக்கு அவனுக்கு விஷயம் தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் நீங்களாம் தப்பு பண்ணுறீங்க, அவனோட பணத்தை அவன்கிட்ட இருந்து ஏமாற்ற பார்க்குறீங்க, அதுவும் வந்துட்டு அவன் சுயநினைவு இல்லாத சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எல்லாரும் அவளை எளியன மாதிரி பார்த்துட்டு நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ தானே நம்ம ஊரில் எல்லாரும் வாழ்றதுக்குன்னு சொல்லி பொய்யா சொல்லி பிளான் போட்டு டூரிஸ்ட்டை வர வச்ச, இப்போ என்னன்னா அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க அப்படின்ன உடனே நான் வக்காலத்தெல்லாம் வாங்கலை, உண்மையை தான் சொல்கிறேன், பாவம் அவன் உழைச்சி தானே வாங்கின காசு அது, அந்த சம்பாதிச்ச காசை வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியலங்கிறதுக்காக அவன்கிட்ட இருந்து ஏமாற்றி வாங்கிக்கலான்னு பார்க்கறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முடங்கிக்கிட்டே போயிடுறா. பக்கத்தில் ஹீரோ மேலே இருக்க ஏக்கத்தினால அவனுடைய ஃபியான்சேக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அப்போ அவனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பார்க்குறான். வந்து பார்த்துட்டு அவளுக்கு ஏன் ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு ரோஸ் இவ பேர், ஸோ இவள் தான் சொல்லியிருக்கேன்ல, இவ வந்து ஃபேக்காக வந்து இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபியான்சே கூட வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்துட்டுருக்கா. அதுக்கு காரணம் என்னென்னா ஹீரோவை வந்து எப்படியாவது வளைச்சு போடணும், சொத்தை வந்து ஆட்டே போடணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வந்துட்டு இவன் பக்கம் திரும்பவே கிடையாதுங்கிறதுனால தான் இப்போ அவனுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலே இவளுக்கு ஒரு கண்ணாக இருந்துட்டுருக்கு. அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவனை கிஸ் பண்ணுறதுக்காக வர அவன் பிடிச்சி விலக்கி விட்டுறான். இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்காத, நீ ரொம்ப தப்பு பண்ணுற, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு உடனே நீ எதுக்காக இவ்வளோ திமிரா நடந்துக்கிற, அவனோட ஃபியான்சேவை நீ ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, அவள் உன்னை ஒரு மனுஷனாக கூட மதிக்கல, ஹீரோ பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, நீ என்னன்னா அவளுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுக்கு அவனும் நீ என்ன வளரிட்டு இருக்க, எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்கிறான். இது கண்ணு தெரியாதவன் கூட நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்கிறனும் ஹீரோக்கும் அவனுடைய ஃபியான்சே அந்த பொண்ணுக்கும் தவிர மற்ற சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியும் உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ அவங்க 2 பேரும் ஏமாற்றிட்டு இருக்க, எனக்கு அவன் மேலே இருக்கக்கூடிய ஜென்யூனான ஃபீலிங்ஸை நீ அவாய்ட் பண்ணுறேன்னு உடனே அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இவ்வளோ சத்தம் போடுறான். இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்குது, என்னோட ஃபீலிங்ஸை பற்றி நீ அவங்க
அவங்களுக்கு ஏதாவது சொல்லி அவங்க மனசை கெடுக்க பார்த்தேன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஆனால் இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோடைய ஃபியான்ஸே வந்து ஒட்டு கேட்டுடுறா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அவளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இவன் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணுக்கு ஃபீவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளை டச் பண்ணுறதுக்காக போக அந்த பொண்ணு அவன் கையை விலக்கி விட்டுட்டு விலகி போயிடுறா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்கும் போது தான் அந்த பொண்ணு நான் ஹீரோவை தேடி அந்த வில்லேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இன்னும் ரெஸ்ட் வேணும், உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருக்க நீனு அப்படின்ன உடனே நான் ஹீரோவை தேடி போகிறேன்னு சொன்னேன், நான் வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ஏன் இப்படி பண்ணுற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தானே நல்லது, அவனை நம்ம தேடாமலா இருந்துட்டுருக்கோம் அப்படின்ன உடனே ஓ அது தேடுற அளவுக்கு வந்துட்டு உனக்கு மனசு இருக்கா, அவனை பற்றி உண்மையாக அக்கறைப்படுறது நான் மட்டும்தான், ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குற, அவன் என்னோட ஃபியான்ஸே, அவன் காணாமல் போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா, அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் என்னோட மனசு யாருக்கும் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதில் ஹர்ட் ஆகிறவனும் சரி நான் உடனே ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோயினுடைய தம்பியும் அப்புறம் அந்த ஹம்சாவும் சேர்ந்து பெட்டுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல கேம்ஸ் விளாடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேமுக்காகன்னு சொல்லிட்டு 2 பேரும் குரூப் வந்து கொண்டு வந்துட்டு அங்கே கேம்ஸ் விளையாடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து விளையாடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஹம்சா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதெல்லாம் பொய்யா, கொஞ்சம் கூட உனக்கு ஜலசே இல்லை, அவனை எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறேன், அப்போ நான் அவனை டேட் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல வரதுக்குள்ள அவங்க அம்மா வந்து அவளை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நான் ஜெயிலுக்கு போகணும்னு உனக்கு ஆசை இருக்கா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறியா, மரியாதையாக ஒழுங்கா நடி இப்படின்னு சொல்லி ஹீரோவோட கோர்த்து விடுறதுக்காக பார்க்குறாங்க. அப்புறம் கேம்ஸ் எல்லாமும் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு கேமில் இந்த சைடு ஒரு கேமில் அந்த சைடுன்னு மாற்றி எல்லாரும் வின் பண்ணிட்டு இருக்கும் போது கடைசியாக வந்துட்டு காலை கட்டிக்கிட்டு நடக்கிற ஒரு ரேஸ் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா அதே சமயத்தில் ஊருக்குள்ளே வரக்கூடிய தேச்சனும் இப்போ ஹீரோ வந்துட்டு இன்னும் அவனுக்கு ஆளுங்க கண்டுபிடிக்கலேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஊர்க்காரங்கள்ட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ தானே போலீஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அவனை பற்றி விசாரிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்க. ஆமாம் நான் வந்து அவங்க ஃபேமிலி லாயர் தான், போலீஸ் கூட கொடுத்த இன்ஃபர்மேஷனை தான் இன்னும் கொஞ்சம் வந்து வெரிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவை தேட வந்தேன்னு சொல்லிட்டு இந்த தேச்சன் வந்து இப்போ நடிச்சுட்டு இருக்கான். அதை நம்புற அந்த ஆளும் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இங்கே வில்லேஜ் ஹெட்டோட தான் இருந்துட்டு இருக்கான். ஊர் தலைவருக்கு ஹீரோவை நல்லாவே தெரியும், அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப அன்னோன்யமாக பழகிட்டு இருக்காங்க, இப்போ கூட அவங்க எல்லாரும் ஒரு ஊருக்காக ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க இருக்க லொக்கேஷனையும் சொல்லி அனுப்புகிறான். ஸோ ஹீரோவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உனக்கு நிறைய சன்மானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க தேச்சன் ஏமாத்திட்டு கிளம்பிடுறான். இங்கே பார்த்தோன்னா ஹீரோவுடைய கம்பெனியில் ஹீரோட கசின் இருக்கான்ல, அவன் முன்னாடி ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருப்பான்ல இவன் சொல்கிற ஒரு ப்ராஜெக்டை, அதே ப்ராஜெக்டை இப்போ போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து அதை செலக்ட் பண்ண சொல்கிறான். ஹீரோ வர வரைக்கும் நம்ம இதை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எல்லாரும் ஹீரோட பெர்மிஷன் இல்லாமல் அதை பண்ண மாட்டோம்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அவனோட கேபினுக்கு வரும்போது பார்த்தோன்னா அங்கே அந்த ரோஸ் இருக்கா. ஸோ அந்த ரோஸ் வந்து இவன்கிட்ட ரொம்ப டச்சியாக நடந்துக்கும் போது நீ யார் எப்படிப்பட்டவன் என்கிட்ட நல்லா தெரியும், என்கிட்ட நடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, நீ ஹீரோவை வந்து அடையிறதுக்காகத்தான் அவனோட ஃபியான்ஸே கூடவே ஃப்ரெண்டான அப்படிங்கிற உன்னோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நீ பெருசையும் ஒழுங்கு மாதிரி பேசாத, ஹீரோ இல்லாத சமயத்தில் அவன் பொசிஷன் எடுத்துக்கலாம் தானே நீ பார்த்துட்டு இருக்க, அதனால உனக்கு எனக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கியே, உனக்கு அசிங்கமாக இல்லை, இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கிறதுக்கு வேற யாராலையும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு நபர் வந்துட்டு யாரோட அஃபேரில் இருக்காங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், அதை சொல்லி உனக்கு அந்த ப்ராஜெக்டை வாங்கி கொடுக்குறேன் பாரு அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறா. நம்மளோட கும்பலும் இந்த பக்கம் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ குளிக்க போட்டு சீட் எடுத்து அதில் கொஞ்சம் ஃப்ராடு தனமெல்லாம் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ற மாதிரி அவங்க அம்மா செட் பண்ணி விட்டு காலை கட்டிக்கிட்டு எல்லாரும் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கும் போது தேச்சன் வந்து கரெக்டாக அந்த ஆள் சொன்ன லொக்கேஷனுக்கு வரான். அங்கே கேமில் வந்து நம்ம ஹீரோ வரதை கண்டுபிடிச்சிடுறான். ஸோ ஹீரோவை எப்படியாவது பிடிச்சிட்டு கொண்டு போகணும், உயிரோடவோ இல்லை பணமாகவோ அப்படின்னு அவனுடைய ஆட்களுக்கு வந்துட்டு அவன் சொல்லிவிட உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரு வகையில் வந்து கடைசி நிமிஷத்தில் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அட்டாக் பண்ண வந்த ஆளை நம்ம ஹீரோ போட்டு அடிச்சு எடுத்துடுறான். ஸோ அதுக்கு பிறகு அங்கே தேச்சன் வந்துட்டு கன் எடுத்துட்டு இவங்களை ஷூட் பண்ணுறதுக்காக வர கன் சவுண்டு கேட்ட உடனே ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் இங்கேருந்து ஓட உடனே தேச்சனும் அவனோட ஆட்களும் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு காலில் இருக்கக்கூடிய கட்டெல்லாம் அழுத்ததுக்கு அப்புறமா இவங்க யார் எதுக்காக வந்துட்டு கன்னோடலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் ஏதோ திருட்டு கும்பல் மாதிரி இருக்கு, நீ முதல்ல வந்துட்டு இவங்கேருந்து ஓடி போயிடு, நீ போய் அங்கே ஊரில் இருக்க யாரையாவது கூட்டிகிட்டு வா, போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லு, நான் இவங்க எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் முடியாது நான் ஒன்றை விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ வந்துட்டு நீ ஹீரோவாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, மரியாதையை நான் சொல்கிறது கேளு, இந்த ஊரை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும், இந்த ஊர் மக்களை பற்றியும் எனக்கு தான் தெரியும், அதனால நீ போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிடு, நான் இவங்க எல்லாரையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி என் பக்கத்துலேயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல் கிட்ட வாலண்டியராக போய் மாட்டிக்கிறா. ஸோ அங்கே வரக்கூடிய தேச்சன் இப்போ நம்ம ஹீரோயினை போட்டு மிரட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நீ தானே அவன் கூட இருந்த, எங்க அவன் அப்படின்னு சொல்லி ஹீரோட ஒரிஜினல் நேமை போட்டு அவனை கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ திடீர்னு அங்கே வந்துடுறான். வந்து இங்கே எல்லாரையும் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு இருக்கும் போது தேச்சன் பாக்கெட்டில் ஒழிச்சிருக்கக்கூடிய கத்தி எடுக்கிறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது அவளோ குரங்கு குட்டி மாதிரி தேச்சன் முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை கொல்ல பார்க்குறியா, நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிய பிடிச்சி இழுத்து படாத
படுப்படுத்திட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறான். ஸோ இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஹீரோவை திரும்ப வந்து தாக்கிறதுக்காக தேச்சன் வரும்போது ஹீரோ வந்துட்டு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோயினை தூக்கி அவனை வச்சு எத்த வச்சு திரும்ப 2 பேரும் ஓட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களோட சேசிங் கேம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் போது தான் அங்க இருக்கக்கூடிய 2 ஆட்கள் கிட்ட ஹீரோயினோட தம்பியும் அப்புறம் ஹம்சாவும் சேர்ந்து மாட்டிக்கிட்டு ஒரு வழியா தப்பிச்சு வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அவங்க குரூப் கிட்ட இந்த மாதிரி ஹீரோயையும் ஹீரோனையும் வந்துட்டு ஒரு கும்பல் துரத்திட்டு போயிருக்காங்க, ஒரு திருட்டு கும்பல் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் தலைவரோ உடனே போய் போலீஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரை வர சொல்லுங்க, நான் போய் ஹீரோயினை கண்டிப்பா நல்லபடியா சேஃபா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஓட்டமா ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல ஒதுங்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இவங்களாம் எதுக்கு துரத்துறாங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே ஹீரோயின் வந்துட்டு இல்ல ஏதோ திருட்டு கும்பல் போல அப்படின்னோடனே கண்டிப்பா இவங்கள திருடம் கிடையாது, யாரோ ஒரு பேர் சொன்னாங்க கின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி தான் இவங்க கத்திட்டு இருக்காங்க, என்னை யாரோ தப்பா நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் இல்ல, நீ ஓடி வந்ததுல சரியா காதுல வாங்கியிருக்க மாட்டாங்க, திருட்டு பசங்க தான், அப்படி இல்லைன்னா என்ன, நீ யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு வந்திருப்ப, நீ தான் ஒரு பிளே பாய் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பிளேட் திருப்பி போட்டு அவனுக்கு ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னவோ அந்த நிமிஷம் கூட வந்து போய் சொல்லிட்டு இருக்கா. அவளும் எதுக்காக என்ன தேடி வந்தேன், நான் சொல்ற பேச்சு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்க ஹீரோவும் நான் எப்படி உன்னை தனியா விடுவேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ இல்லைன்னா எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது, இந்த உலகத்துல நான் க்ளோஸ் ஆன ஒரே பர்சன் நீ தானே, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறா, நான்லாம் உனக்கு ஒன்று கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோவும் நீ என்னோட உயிரையே 2 முறை காப்பாத்திருக்க, அப்படி இருக்கப்போ உனக்கு என் மேல லவ் இருக்கனால தானே அந்த மாதிரிலாம் பண்ண, அப்படி இல்லைன்னு நீ பண்ணிருக்க மாட்டல்ல, நீ எனக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சன், அவனை இழக்க மாட்டேன்னு உடனே தன்னை மறந்து சிரிக்கிறா. இந்த ரொமான்ஸ் ஸ்டாக்கெல்லாம் கட் பண்ற மாதிரி 2 குண்டாசங்க வந்து இவங்கள பாத்துடுறாங்க, திரும்ப துரத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடிக்கிட்டு திரும்ப இவங்களோட ஃபைட் பண்ணிக்கிட்டு திரும்ப தப்பிச்சு வரும்போது காட்டுக்குள்ள எங்கெங்கயோ உள்ள டீப்பா போயிடுறாங்க. ஸோ டீப்பா போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் வழி கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல ஹீரோயினும் இவ்வளோ டீப்பா நான் வந்து காட்டுக்குள்ள வந்ததே கிடையாது, வழி கண்டுபிடிக்கணும்னு நம்ம எங்கேயாவது தேடி இன்னும் கொஞ்சம் தொலைஞ்சி தான் போவோம், கண்டிப்பா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்மளை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, பேசாம நம்ம காலையில வரைக்கும் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுவோம், இருட்டாக ஆரம்பிச்சிட்டதுனால அந்த குண்டாசும் எப்படி வெளியில போலாம் தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு அதே இடத்துல தங்கலான்றா. ஃபியான்சேக்கு அந்த ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சோடனே இங்க அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் தான் அப்பவே சொன்னல ரெஸ்ட் எடுன்னு சொல்லி, கேட்டியா, இப்ப போய் ஒரு பிரோஜனமும் இல்ல பாரு, ஹீரோவையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உடனே அவனுக்காக ஜென்யூனா கேர் பண்றது நான் மட்டும்தான், ஸோ நான் இல்லாம அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. ஏன் நான் அவனை தேடிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நீங்க அவனை கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஸ்டின் பண்றா. ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா, அவனை நான் உண்மையை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கு இந்த பொண்ணும் வந்துட்டு கண்டிப்பா கிடையாது, நீ எங்க 2 பேரையும் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கல அப்படின்னு சொல்றா. நீ என்ன பேசுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஸ்டின் கேட்கறான். அப்ப அந்த பொண்ணு வந்து கோவத்துல கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. நீ சின்ன வயசுல இருந்தே என் மேல இன்ஃபாக்சுவேஷனோட இருந்துட்டு இருக்க, அதனால தான் நீ ஹீரோவை கண்டுபிடிக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கப்புறம் தான் இவன் சுதாரிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறான். ஓ அவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கல, ஹீரோ இல்ல கிடைக்காம போயிட்டான் அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உன் கூட க்ளோஸ் ஆகிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கல, சத்தியமா அது கிடையாது, ஹீரோ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அவனும் எனக்கு முக்கியம், நான் நீங்க 2 பேரும் லவ் பண்றதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட ஆளா நான் தான் இருந்திருக்கேன், அதனால தான் சொல்றேன் இப்பயும் நான் ஹீரோவை தேடுறதுக்கு தான் போறேன், ஆனா இப்போ நான் உனக்காக தேடல, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்கிட்ட திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் தேட போறேன், அதுக்கப்புறம் நான் வந்து எதனாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இந்த பொண்ணு வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறா.